நமஸ்காரம் நண்பர்களே. நாம் கந்த சஷ்டி கவசத்தில் 6 படை வீடுகளுக்கு உண்டான கவசங்களை வரிசையாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 படை வீடு திருவாவினன்குடி, அந்த பழனிமலையில் இருக்கும் பழனி தண்டாயுத பாணியை பற்றின அழகான கந்த சஷ்டி கவசம் இதுவும் மிக மிக சக்தி வாய்ந்தது. நாம் வழக்கமாக சொல்லும் காக்க காக்க என்பது திருச்செந்தூர் முருகனை பற்றின கந்த சஷ்டி கவசம். அதுதான் பிரபலமாக எல்லாராலும் பாடப்பட்டு வருகிறது. இந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் இதை படித்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாம் பதிவிடுகிறோம். முருகரை நினைத்து செவ்வாய்க்கிழமை காலை மாலை வேளைகளில் இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் நமக்கு பில்லி சூன்யம் ஏவல் வியாதிகள் நோய் நொடி எதுவும் அண்டாது. நல்ல மங்கள காரியங்கள் சித்தியாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கவசத்தினை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் தோஷம் நிவர்த்தியாகும். பொதுவாக செவ்வாய் தோஷம் திருமண தடையை ஏற்படுத்தும், திருமண வாழ்வில் பிரச்சனைகளை கொடுக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு. அதனால் இந்த கவசத்தை படிப்பதனால் அந்த தோஷம் நிவர்த்தியாகி அவர்களுக்கு அருமையான மன வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுகிறது. பழனி கந்த சஷ்டி கவசம். திருவாவினன்குடி சிறக்கும் முருகா, குருபரா குமரா குழந்தை வேலாயுதா, சரவணை சண்முகா சதாசிவன் பாலா, இரவலர் தயாபரா ஏழை பங்காளா, பரமேஸ்வரிக்கு பாலா தயாபரா, வரமெனக்கருள்வாய் வாமனன் மருகா, 2000 வெள்ளம் யோகம் படைத்தவா, திரண்டாருகமனம் தீர்க்கம் படைத்தவா, லட்சத்திரு4 நற்றம்பிமாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய், வீரவாகு மிகுதள கர்த்தனாய், சூரசம்ஹாரா துஷ்டநிஷ்டூரா, கையிலாயமேவும் கனக சிம்மாசனா, மயிலேறும் சேவகா வள்ளி மனோகரா, அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ் உரைத்தவா, சுகத்திரு முருகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலமென வினவி, கை கீழ் வைக்கும் கனகம் இசைக்குறவா, திருவருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகழ் நாவில் எழுதி புகழ்ந்தவா, 1008ஆம் அருள் சிவதலத்தில் 1000 தோத்திரம் பாட புகழ்ந்தவா, 8000 சமன் எதிர்கழுவேற்றி விண்ணோர் குமாரன் வியாதியை தீர்த்தவா, குருவாம் பிரம்மனை கொடுஞ்சிறை வைத்து உருப்பொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன், சுருதிமை யோகம் சொல்லியது ஒரு முகம், அருள் பெருமையில் மீது அமர்ந்தது ஒரு முகம், வள்ளி தெய்வானையை மருவியது ஒரு முகம், தெள்ளு நான்முகன் போல் சிருட்டிப்பதோர் முகம், சூரனை வேலால் துணித்தது ஒரு முகம், ஆரணம் ஓதும் அருமறையடியார் தானவர் வேண்டுவ தருவது ஒரு முகம், ஞான முதல்வர்க்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரிவாழ் தேவா நமோ நமக, பொருட்செந்தில் அம்பதி துறப்பாய் நமோ நமக, ஏரகம் தனில்வாழ் இறைவா நமோ நமக, கூரகம் ஆவினன் குடியாய் நமோ நமக, சர்வசங்கரிக்கு தனையா நமோ நமக, குருச்சோலை மலைமேல் உகந்தாய் நமோ நமக, எல்லா கிரிக்கும் இறைவா நமோ நமக, சல்லாபமாகச் சண்முகத்துடனே எல்லா தலமும் இனிதெழுந்தருளி, உல்லாசத்துறும் ஓங்கார வடிவே மூல வட்டத்தில் முளைத்தெழும் ஜோதியை, சர்வ முக்கோண தந்தமுச்சத்தியை, வேலாயுதமுடன் விளங்கிடும் குகனை, சீலமார்வயலூர் சேந்தனை தேவனை, கைலாசமேரு ஆகாசத்தில் கண்டு பைலாம்பூமியும் பங்கைய பார்வதி, மேலும் பகலும் விண்ணுருவேத்தி நாற்கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை, கங்கை ஈசன் கருதிய நீர்புரை செங்கண்மால் திருவும் சேர்ந்து செய் அர்ச்சனை, அக்கினி நடுவே அமர்ந்த ருத்திரன் முக்கோண வட்டம் முதல்வாயு ருத்திரி, வாய் அறுகோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி, ஐயும் கருநெல்லி வெண்சாரை தன்மேல் ஆகாச வட்டத்து அமர்ந்த சதாசிவன், பாகமாம் வெண்மை பராசக்தி கங்கை, தந்திர அர்ச்சனை தலைமேல் கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டி, அக்கினி குதிரை ஆகாச தேவி,
மிக்கமாய் கருநெல்லி வெஞ்சாறை உண்பவர் பாகமாய் ரதமும் பகல் வழியாரை சாக அவகையும் தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயஞ்சுகல்பமும் விந்தை உமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திர சூரியர் தம்முடன் அக்னி அந்திரனைக் கண்டு அறிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்றுச் சிவசம்பு தன்னை மந்திர அர்ச்சனை வாசிவ என்று தேர்முகம் சென்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாய் அகத்துளே நின்று வாசல் ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருநெல்லி வெஞ்சாறை உண்டு வாலை குழந்தை வடிவையும் காட்டி நரை திரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனத்தில் பிரியா வங்கணமாக நினைத்தபடியன் நெஞ்சத்திருந்து அதிசயம் என்றும் அடியார்க்கிறங்கி மதி அருள் வேலும் மயிலுடன் வந்து நானே நீ எனும் லட்சணத்துடனே தேனே என்னுளம் சிவகிரி எனவே ஆராதாரத்து ஆறுமுகமும் மாறாதிருக்கும் வடிவையும் காட்டி கனவிலும் நனவிலும் கண்டுனை துதிக்க தனதென வந்து தயவுடன் இறங்கி சங்கொடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்கு நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டாவதானம் அறிந்தவுடன் சொல்ல தட்டாத வாக்கும் சர்வாபரணமும் இலக்கணம் இலக்கியம் இசையறிந்துரைக்க துலக்கிய காவியம் சொற்பிரபந்தம் எழுத்துச் சொற்பொருள் யாப்பலங்காரம் வழுத்தும் என் நாவில் வந்தினிதிருந்தே அமுத வாக்குடன் அடியார்க்கும் வாக்கும் சமுசாரசாரமும் தானே நிஜமென வஜ்ர சரீரம் மந்திர வசீகரம் அட்சரம் யாவும் அடியேனுக்குதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்ல உன் பாதமும் நாடிய பொருளும் சகல கலை ஞானமும் தானே கருளி ஜெகதல வசீகரம் திருவருள் செய்து வந்த கலிபிணி வல்வினை மாற்றி இந்திரன் தோகை எழில்மயில் ஏறி கிட்டவே வந்து கிருபை பாலிக்க அட்டதுட்டமுடன் அநேக மூர்க்கமாய் துஷ்ட தேவதையும் துஷ்ட பிசாசும் வெட்டுண்ட பேயும் விரிசடை பூதமும் வேதாளம் கூலி விடும்பில்லி வஞ்சனை பேதாளம் துன்பப் பிசாசுகள் நடுநடுங்க பேதாளம் துர்க்கை பிடாரி நடுநடுங்க பதை பதை தஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்தங்கு உருட்டி நொறுக்கி சூலத்தார் குத்தி தூளு தூளுருவி வேலாயுதத்தால் வீசிப் பருகி மழுவிட்டேவி வடவாக்கினி போல் தழுவி அக்கினியாய் தானே எரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் பெரும் காளி வல்ல சக்கரம் மதியணி சம்பு சதாசிவ சக்கரம் பதிகர்ம வீர பத்திரன் சக்கரம் திருவைகுண்டம் திருமால் சக்கரம் அருள் பெருந்திகிரி அக்னி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் விம்ம அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபமாய் என் முனே நின்று வாகனத்துடன் மனத்தில் இருந்து தம்பனம் மோகனம் தயவாம் வசீகரம் இன்பமாகருடனம் மேவும் உச்சாடனம் வம்பதாம் பேதானம் வலிதரும் மாரணம் உம்பர்கள் ஏத்தும் உயிர்வித்வேடனம் தந்திர மந்திரம் தருமணி அட்சரம் உந்தன் விபூதி உடனே ஜபித்து கந்தனின் தோத்திரம் கவசமாய்க் காக்க எந்தன் மனத்துள் எது வேண்டினும் தந்து ரட்சித்தருள் தயாபராச்சரணம் சந்தம் எனக்கருள் சண்முகாச்சரணம் சரணம் சரணம் ஷட்கோண இறைவா சரணம் சரணம் சத்ரு சம்ஹாரா சரணம் சரணம் சரவண பவவோம் சரணம் சரணம் ஷண்முகாச்சரணம் சரணம் சரணம் ஷண்முகாச்சரணம் சரணம் சரணம் ஷண்முகாச்சரணம்.